வெல்கம் டு eilankai. இப்போ நம்ம ரீசெண்டாக வாட்ஸ்அப்புக்கு வந்திருக்கக்கூடிய லாஸ்ட் சீன் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் சம்மந்தமான இஷ்யூ பற்றி இப்போ வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்போது வாட்ஸ்அப்பால் இந்த இஷ்யூவை கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்றதுக்குரிய ப்ரூஃப் தான் இது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்திருந்த விஷயம் வாட்ஸ்அப்புடைய சர்வர் டவுன் காரணமாக என்ன செஞ்சுட்டு சொன்னால் வாட்ஸ்அப்புடைய கான்டாக்ட் எல்லாம் அவங்களுடைய லாஸ்ட் சீன் ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே காட்டாத மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே ஹைட் ஆகிட்டு. அதாவது அதோடைய விளக்கம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யாரோடையாவது மெசேஜ் பண்ணியிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் புதுசாக யாரோடையும் செக் பண்ண போகிறீங்களா இருந்தாலும் சரி, அவங்க கரண்ட்லி ஆன்லைனில் இருக்கிறாங்களா, இல்லை அவங்க லாஸ்ட்டாக எப்போ வாட்ஸ்அப் வந்திருந்தாங்க, எப்போ வாட்ஸ்அப்லேருந்து லீவ் ஆகியிருந்தாங்கன்னு சொன்னது அந்த லாஸ்ட் சீன், அவங்களுடைய ஆன்லைன் ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் அது எதுவுமே காட்டாமல் ஹைட் பண்ணப்பட்டுட்டு. இதை நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்புடைய ரீசெண்ட் அப்டேட்டுக்கு பிறகு இந்த இஷ்யூ வந்ததன் காரணமாக இது வாட்ஸ்அப்புடைய ஒரு ஃபீச்சர்ஸாக இருக்கலாம், அப்படி ஒரு பொய்யான ஒரு ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்புக்கு இது மாத்திரம் ப்ராப்ளம் இல்லை, இன்னும் நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் தங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்குன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுருக்காங்கண்டா அவங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணி எகெயின் ரீஇன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அவங்க ட்ரை பண்ணக்கூடிய நேரத்தில் ஆல்ரெடி ப்ராப்ளமில் இருந்தவங்களுக்கு இன்னும் புதுசாக நிறைய ப்ராப்ளம், அதாவது அவங்க அன்இன்ஸ்டால் பண்ண வாட்ஸ்அப்பை எகெயின் இன்ஸ்டால் பண்ண இல்லாமல் போயிட்டு, அது மாத்திரம் இல்லாமல் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒன் பண்ணி வச்சுருந்தவங்க வாட்ஸ்அப் செக்யூரிட்டி பர்பஸுக்காக வேண்டி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கோட் ஒன் பண்ணி வச்சுருந்தவங்களுக்கு அந்த கோடை பெற்றுக்கொள்ள இயலாமலும் போய் எகெயின் அந்த வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள இயலாமல் போய் அவங்க பெரிய ஒரு கஷ்டத்துக்குள் ஆகியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீசெண்டாக வாட்ஸ்அப் பீட்டா இன்ஃபோ ட்விட்டர் பேஜில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற நியூஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் அவங்களுடைய எல்லா ப்ராப்ளம்ஸையும், அதாவது இதுக்கு முன்னுக்கு ஏற்பட்டிருந்தக்கூடிய லொகின் இஷ்யூ, அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சம்மந்தமான எரரையும், அது மாத்திரம் இல்லாமல் இப்போ வாட்ஸ்அப்புடைய கான்டாக்டில் லாஸ்ட் சீன் அதெல்லாம் காட்டக்கூடிய, அதாவது லாஸ்ட் சீன் ஆன்லைன் ஆக்டிவிட்டி ஹைட் பண்ணி இருந்த அந்த ப்ராப்ளம்ஸையும் சேர்த்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதாவது பிஃபோர் த இஷ்யூ இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணமோ அது போல் இப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணக்கூடிய அளவு அவங்க எல்லா இஷ்யூஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுடைய பேஜில் ஒஃபிஷியலாக நியூஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க. கரண்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ப்ராப்ளம் நிறைய பேரால் ஃபேஸ் பண்ணப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லாஸ்ட் சீன் என்ற ஆப்ஷன், அதாவது ப்ரைவசியில் இருக்கக்கூடிய முதலாவது ஆப்ஷன் லாஸ்ட் சீனில் மை கான்டாக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லாஸ்ட் சீன், அதாவது உங்களுடைய லாஸ்ட் சீனை யாரெல்லாம் பார்க்கலாம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனை நிறைய பேருக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே எவ்ரி ஒன் மை கான்டாக்ட்ன்றதில் இருந்து நோபடி என்ற ஆப்ஷனுக்கு மாறி இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் கெஸ் பண்ணாங்க இது தங்களுக்கு மட்டும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்னு சொல்லி திங்க் பண்ணி அவங்களுடைய வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணி எகெயின் இன்ஸ்டால் பண்ண போகும்போது அவங்க புதிய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருந்தது. ஸோ இப்போ வாட்ஸ்அப் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த 2 ஹவர்ஸ், இந்த இஷ்யூ ஏற்பட்ட 2 ஹவர்ஸுக்கு பின்னால் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா அந்த இஷ்யூவை கம்ப்ளீட்டாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இது எந்த ஒரு விஷயம், அதாவது இதில் எந்த ஒரு தாற்பயமும் இல்லை, இது முற்றிலும் வாட்ஸ்அப்புடைய சர்வர் டவுனால் ஏற்பட்ட ஒரு விஷயம் என்பதையும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க இது மூலமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த நேரத்தில் இந்த வீடியோ சொன்னதே காரணம் என்னென்னு சொன்னால் இந்த இஷ்யூ ஏற்பட்ட உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் எங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் அப்படி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்களுடைய வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணி எகெயின் ரீஇன்ஸ்டால் பண்ணாங்க. இதனால் அவங்களுக்கு புதிய இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ யாரும் அவசரப்படாதீங்க, எதையும் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்கன்னு சொல்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி இந்த வீடியோவை இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.